குற்றவாளிகளின் கூடாரமாக காங்கிரஸ் கட்சி திகழ்கிறது என கல்யாண சுந்தர எம்எல்ஏ குற்றச்சாட்டு. முதல்வர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு உற்சாக வரவேற்பு. உழவர்கரை தொகுதியில் ஜவஹர் நகரில் பாஜக பிரமுகர் பிரபாதேவி வீரராகு ஏற்பாடு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரைக்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சி எப்படி இலவச வெள்ளை அரிசி வழங்க முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சி எப்படி இலவச வெள்ளை அரிசி வழங்க முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்த உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் வர முடியவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தற்போது ஆளும் அரசு மக்களின் கோரிக்கையை கேட்டு அதனை செயல்படுத்தி வருகிறது என்றார். மேலும் தற்போது ஆளும் அரசால் மட்டுமே அனைத்தையும் செய்ய முடியும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசின் நிதியுதவி மிகவும் முக்கியம் என்பதால் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பிரச்சாரத்தின் போது பெரும்பாலான மக்கள் பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி போட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள நிலையில் பணத்திற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் ஆட்சியில் இல்லாமலும் வர முடியாத காங்கிரஸ் கட்சி வெள்ளை அரிசி வழங்கப்படும் என தெரிவிக்கின்றனர். ஆனால் அது எப்படி என தெரியவில்லை என கேள்வி எழுப்பிய அவர், பணத்திற்கு பதிலாக அரிசி போடும் முடிவை எடுத்து உடனடியாக செயல்படுத்தும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது என்றார். மேலும் பிரச்சாரத்தில் வந்த முதல்வர் மற்றும் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஜவஹர் நகர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். குற்றவாளிகளின் கூடாரமாக காங்கிரஸ் கட்சி திகழ்கிறது என கல்யாண சுந்தர எம்எல்ஏ குற்றச்சாட்டு. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், காங்கிரஸ் கட்சியில் பூர்ணாங்குப்பம், காமராஜர், காலாப்பட்டு, ஜோசப் உள்ளிட்ட பல பேர் 2016 இருந்து 21ஆம் ஆண்டு வரை முக்கிய பிரமுகர்கள் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்திற்கும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தான் பின்னணியில் இருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் செய்பவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அடைக்கலம் கொடுத்து வருவதாகவும், தற்போது அதே கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பி உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவில் இணைந்த பத்மாவதி மீது எந்தவித வழக்கும் இல்லை. அவரது பின்னணி தெரியாமல் நாராயணசாமி கட்டுக்கதைகளை கட்டி தேவையில்லாமல் பேசுவதாக குறிப்பிட்ட கல்யாண சுந்தரம் இதற்கான விளக்கத்தை பத்மாவதி கொடுத்துள்ளார் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சியை நாராயணசாமி தடுத்து வருவதாகவும், அவரால் அந்த கட்சி மாநிலத்தில் இல்லாமல் போகும் நிலை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். முதல்வர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு உற்சாக வரவேற்பு. உழவர்கரை தொகுதியில் ஜவஹர் நகரில் பாஜக பிரமுகர் பிரபாதேவி வீரராகு ஏற்பாடு. புதுச்சேரி மக்களவை தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தினமும் மணல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி திறந்த வேனில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி நேற்று மாலை உழவர்கரை தொகுதியில் தீவிர பிரசாரம் செய்தனர். அவர்களுக்கு உழவர்கரை நகராட்சி அருகே ஜவஹர் நகரில் பாஜக பொருளாதார பிரிவு மாநில தலைவி பிரபாதேவி வீரராகு தலைமையில் மேல தாளம் முழங்க குயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், பட்டாசு மற்றும் வான வேடிக்கைகளுடன் ஜவஹர் நகர், பாவனர் நகர், பொன்னகர் பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக மூலக்குளத்தில் உள்ள பிரபாதேவி வீரராகுவின் வீட்டிலிருந்து 2500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் 2 சக்கர வாகனங்களுடன் புறப்பட்டு முதல்வர் மற்றும் வேட்பாளரின் பிரச்சார வாகனம் முன்னும் பின்பும் அணிவகுத்து சென்றனர். பிரச்சாரத்தின் போது தொகுதி எம்எல்ஏ சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாஜக மாநில செயலாளர் சரவணன், டாக்டர் நாராயணசாமி, பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் ரங்கசாமி, தேஜே கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பாஜக பொருளாதார பிரிவு தலைவி பிரபாதேவி வீரராகு தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரைக்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள பாமக நிர்வாகிகள் முத்தியால்பேட்டை பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது வாக்காளர்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் தலைவர் ஹரி தலைமையில் தொகுதி செயலாளர் சிவா மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர்.
காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் ரெயின்போ நகர் பகுதியில் வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சி பலர் கலந்து கொண்டனர். குற்றவாளிகளின் கூடாரமாக காங்கிரஸ் கட்சி திகழ்கிறது என கல்யாண சுந்தர எம்எல்ஏ குற்றச்சாட்டு. முதல்வர் ரங்கசாமி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு உற்சாக வரவேற்பு. உழவர்கரை தொகுதியில் ஜப்கர் நகரில் பாஜக பிரமுகர் பிரபாதேவி வீரராகு ஏற்பாடு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரைக்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சி எப்படி இலவச வெள்ளை அரிசி வழங்க முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.